ஆகாசராஜன் முக்தியடைதல். ஒரு நாள் நாராயணபுரத்திலிருந்து ராஜசேவகன் அகஸ்தியரின் ஆசிரமத்திற்கு வந்து பத்மாவதி ஸ்ரீனிவாசரை நமஸ்கரித்து விசனத்துடன், சுவாமி, மகாராஜா ஆகாசராஜன் திடீரென நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவர் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறார். உங்கள் இருவரையும் பார்க்க ஆசைப்படுகிறார். தயவு செய்து வர வேண்டும் எனவும் பத்மாவதி ஸ்ரீனிவாசர்கள் அகஸ்திய முனிவருடன் துரிதமாக நாராயணபுரம் அடைந்தனர். அங்கே ஆகாசராஜன் நினைவிழந்து படுத்திருந்தான். அருகில் சென்று ஸ்ரீனிவாசன் ஆகாசராஜனை கூப்பிட்டார். பத்மாவதி தாயை கட்டிக்கொண்டு அழத் தொடங்கினாள். ஆகாசராஜன் கண் திறந்து பத்மாவதி ஸ்ரீனிவாசனை பார்த்ததும், கோவிந்தா, வாசுதேவா, ஜெகநாதா, பரந்தாமா, எனக்கு கடைசி சமயம் நெருங்கிவிட்டது. உன்னை பார்த்ததும் என் ஜென்ம சாபல்யம் ஏற்பட்டுவிட்டது. எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆனால் என் மகன் வசுதானன் மற்றும் தம்பி தொண்டைமான் உலகம் அறியாதவர்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது என்றார். பிறகு மகளை பார்த்து, பத்மாவதி, அம்மா, நீ உலக மாதா. உனக்கும் எனக்கும் கடமைகள் தீர்ந்தன. நீங்கள் சுகமாயிருங்கள் என்று சொல்லி கண்ணை மூடிவிட்டான். அனைவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். ஆகாசராஜனுடன் தரிணி தேவி உடன்கட்டை ஏறிவிட்டாள். எல்லா கிரியைகள் முடிந்த பிறகு பத்மாவதி வகுல மாளிகையுடன் ஸ்ரீனிவாசன் அகஸ்தியாசிரமம் அடைந்தனர். அரசுக்காக வசுதான தொண்டைமான்கள் போர் புரிதல். ஸ்ரீனிவாசன், பத்மாவதி, வகுல மாளிகை, அகஸ்தியரின் ஆசிரமத்தில் சுகமே வாழ்ந்து வந்தனர். ஆகாசராஜன் மரணமடைந்த பிறகு வசுதானன் மற்றும் தொண்டைமானும் அரசுக்காக சண்டையிடலாயினர். வசுதானன், நான் மகன் என்பதால் எனக்கே அரசு உரிமை உண்டென்றும், தொண்டைமான் பித்ரு ராஜ்யமானது தம்பிக்குத்தான் சொந்தம் என்றும் வாதாடினர். இருவரும் சேனைகளை சேகரித்து கொண்டு அகஸ்திய ஆசிரமம் சென்று தனக்கு உதவி புரியுமாறு ஸ்ரீனிவாசனை கேட்டனர். அவர்களுக்கு மரியாதை செய்து, நீங்கள் இருவரும் என்னை போரில் உதவி புரியும்படி கேட்க வந்திருக்கிறீர்கள். இருவருமே எனக்கு மிகவும் வேண்டியவர்களே என்று சொல்லி பக்தனான தொண்டைமானுக்கு சங்கு சக்கரம் கொடுத்து அனுப்பி தான் வசுதானன் பக்கம் சேர்ந்து கொண்டார். இருவரும் போர் புரிந்தனர். இரு தரப்பிலும் சேனைகள் நாசமடைந்தன. ஸ்ரீனிவாசன் தேரில் அமர்ந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தார். தொண்டைமானின் குமாரன் ஸ்ரீனிவாசனுடன் போர் புரிந்தான். பயங்கரமாக இருவரும் சண்டையிட்டனர். தொண்டைமானின் மகன் ஸ்ரீனிவாசனுடன் போர் புரிய முடியாமல் ஸ்ரீனிவாசன் கொடுத்த சக்கரத்தையே அவர் மேல் ஏவினான். அச்சக்கரம் மிக வேகமாக வந்து ஸ்ரீனிவாசனின் மார்பில் பதிந்தது. உடனே தேரின் பேரில் ஸ்ரீனிவாசன் நினைவிழந்தார். இச்செய்தி கேட்ட பத்மாவதி யுத்தரங்கம் அடைந்து பர்த்தாவுக்கு பணிவிடை செய்தாள். மெல்ல ஸ்ரீனிவாசன் எழுந்ததும் பத்மாவதி, நாதா, இருவரும் நமக்கு சமமானவர்கள். ஆதலால் சமானமாக அரசை பகிர்ந்து கொடுத்து என்னை சந்தோஷப்படுத்துங்கள் என்று வேண்டினாள். ஸ்ரீனிவாசன் தொண்டைமான் வசுதானர்களை வரவழைத்து இருவருக்கும் உடன்படிக்கை ஏற்படுத்தி ராஜ்யத்தை சமபாகமாக பங்கிட்டு கொடுத்தார். இருவரும் ஆனந்தமாக ஸ்ரீனிவாசனின் சொல்லிற்கு இணங்கி பகிர்ந்து கொண்டு ஒன்று சேர்ந்து ராஜ்ய பரிபாலனம் செய்யலாயினர். 6 மாத தவணை முடிந்த பிறகு அகஸ்திய முனிவரிடம் விடைபெற்று ஸ்ரீனிவாசன் பத்மாவதி வகுல மாளிகையுடன் சேஷாசலம் அடைந்தார். ஒரு நன்னாளில் தொண்டைமானை கூப்பிட்டு, நீ பூர்வ ஜென்மத்தில் ரங்கதாசன் என்னும் பக்தன். அப்போது உனக்கு இருந்த ஸ்ரீயின் பேரில் மோகம் போவதற்காக இந்த ஜென்மத்தில் மகாராஜாவாக செய்துள்ளேன். உனக்கும் எனக்கும் உறவு நேர்ந்திருக்கிறது. நான் இந்த சேஷாசலத்திலேயே கலியுகம் முடியும் வரை நித்தியவாசம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்துள்ளேன். ஆகையால் நீ எனக்கு இங்கே கோவில் கட்டி தர வேண்டும். ஸ்ரீ வராக சுவாமி புஷ்கரணியின் பக்கத்தில் எனக்கு இடம் கொடுத்திருக்கிறார். அங்கே கோவில் கட்டித்தர வேண்டும் என்றார். ஸ்ரீனிவாசன் திருவாய் மலர்ந்து அருளியதை கேட்ட தொண்டைமான், மகானுபாவனே, தாங்கள் இஷ்டப்படியே கோவில் கட்டித் தருகிறேன் என்று விடை பெற்று சென்று விஸ்வகர்மாவை வரவழைத்து அடிக்கல் நாட்டி வைத்தான். மிக சீக்கிரத்திலேயே அறைகள், மண்டபங்கள், கர்ப்ப கிரகங்கள், மூலஸ்தானம், யாகசாலை, கஜசாலை, அஸ்வசாலை, பொற்றாமரை குளம், பிரகாரங்கள், கோபுரங்கள், விமானங்கள், வாகன மண்டபம், துவஜஸ்தம்பம் முதலிய எல்லா விதமான இடங்களையும் மிகவும் நல்ல முறையில் நன்றாக கட்டிவித்தான். பிறகு தொண்டைமான் ஸ்ரீனிவாசனிடம், சுவாமி, தேவதேவா, தங்கள் விருப்பப்படியே ஆலை நிர்மாணம் செய்துள்ளேன் என்று விண்ணப்பித்தான். ஸ்ரீனிவாசன் மகா ஆனந்தம் அடைந்து ஆசிர்வதித்து தொண்டைமானுக்கு விடை கொடுத்து அனுப்பி மூவுலகிற்கும் இந்த சுப செய்தியை தெரியப்படுத்த பிரம்மன், சிவன், தேவதைகள், அக்னி மற்றும் முனிவர்கள் சேஷாசலம் அடைந்தனர். ஓர் சுப முகூர்த்தத்தில் பத்மாவதி சமேதனாகி ஸ்ரீனிவாசன் ஆனந்த நிலையமான கர்ப்ப கிரகத்தை பிரவேசித்தார். தொண்டைமான் சேஷாசலம் வந்தவர்களுக்கு எல்லாம் விருந்து செய்து தட்சிணை தாம்பூலாதிகளில் உபசரித்து விடை கொடுத்து அனுப்பினான். ஸ்ரீனிவாசனின் பிரம்மோற்சவம். ஸ்ரீனிவாசன் தொண்டைமான்
நிர்மித்த கோவிலில் பிரவேசித்த பிறகு பிரம்மன் தானே வந்து 2 அகண்ட ஜோதிகளை ஏற்றி வைத்து, இந்த ஜோதிகள் கலியுகம் முடியும் வரை ஜொலிக்க வேண்டும் என்று பிரமாணம் செய்து ஸ்ரீனிவாசனை பார்த்து, பரமாத்மா, பரந்தாமா, புண்ணிய கீர்த்தி, உனக்கு உற்சவம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றார். அதற்கு ஸ்ரீனிவாசர், உன் கோரிக்கையை தட்டமாட்டேன் எனவும், பிரம்மன், உன்னை சேவிக்க வருபவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியாதிகளை தந்து காப்பாற்ற வேண்டும் என்ற வரம் தாருங்கள் என்றான். அதற்கு ஸ்ரீனிவாசனும் அப்படியே செய்கிறேன் என்று அபயமளித்தார். பிரம்மதேவன் தொண்டைமானை வரவழைத்து, நீ ஸ்ரீனிவாசனின் பிரம்மோற்சவத்திற்கு வேண்டிய வாகனங்களை தயார் செய்துவே எனவும், அரசனும் விஸ்வகர்மாவை வரவழைத்து துவஜம், முத்துப்பந்தல், சர்வபூபாலம், ஹம்ச, கருட, கஜ, கல்பவிருக்ஷம், ஹனுமந்த அச்வம் முதலிய வாகனங்களும் சூரிய சந்திர பிரபைகளையும் செய்வித்தான். அழகான ரதமும் செய்து வைத்தான். பிரம்மனே வீதிகளில் வாகனோற்சவம் செய்வித்தார். இந்த உற்சவத்தில் கர்நாடக, காம்போஜ, கேரள, ஆந்திர, திராவிட, வங்க, கலிங்க, மகாராஷ்டிரம் முதலான தேசங்களிலிருந்து ராஜா மகாராஜாக்களும் லட்சக்கணக்கான பக்த ஜனங்களும் பங்கு கொண்டனர். பிரம்மாவினால் நடத்தப்பட்ட உற்சவம் ஆகையினால் இதற்கு பிரம்மோற்சவம் என்ற பெயர் வைத்தனர். பிரதி வருடம் புரட்டாசி மாதம் இந்த உற்சவம் இப்பவும் நடந்து வருகிறது.